ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஷெஸ்வான் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்னும் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நான் 5 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு முட்டையை நான் இதில் சேர்த்துக்கிறேன். முட்டையை ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இதுக்கு 2 முட்டை வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு முட்டை தான் யூஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா நான் வெஜிடபிள்ஸும் நான் இதில் சேர்க்க போகிறேன். வெஜிடபிள்ஸ் நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதோடு சேர்த்துக்கிறேன். நான் கோஸ், கேரட், வெங்காயத்தாள் இந்த 3மே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். குடமிளகாய் இருந்தால் அதுவும் இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை கொஞ்ச நேரம் நல்லா வதங்க விடணும். கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்த பிறகு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு ஷெஸ்வான் சாஸ் நான் சேர்த்துக்கிறேன். இது ரெடிமேடாகவும் விற்கிது, நம்ம வீட்லேயும் செய்யலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். சோயா சாஸ் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாதி எலும்பிச்சை சாறு நான் இதில் சேர்த்துக்கிறேன். எலும்பிச்சை பழம் தான் சேர்க்கணுன்னு கம்பல்சரி கிடையாது. வினிகர் இருந்தால் கண்டிப்பாக வினிகர் சேர்த்துக்கலாம். என்கிட்ட வினிகர் இல்லை, அதனால் நான் எலும்பிச்சை பழம் சேர்த்துக்கிறேன். ஷெஸ்வான் சாஸ் செய்கிறதுக்கு நான் 8 வரமிளகாவை நல்லா வேக வச்சுட்டேன். அதை தண்ணி நல்லா வடித்து எடுத்துகிட்டு ஒரு பூண்டு பல்லம் மட்டும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் வதக்கிட்டு இதில் நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக வினிகர் சேர்த்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் நூடுல்ஸை இதில் சேர்த்துக்கிட்டேன். ஆக்சுவலி இது நூடுல்ஸ் கிடையாது, மேகி. நான் மேகி சேலஞ்சுக்காக ஷெஸ்வான் மேகி செஞ்சுருந்தேன், அந்த ரெசிபி தான் இது. நீங்கள் மேகிக்கு பதில் நூடுல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் வேக வைக்கும் போது 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வேக வச்சிங்கன்னா ஒட்டாமல் இருக்கும். இப்போ நான் மேகியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். கார்னிஷுக்கு நான் வெங்காயத்தாள் சேர்த்துக்கிறேன். அஜினமோட்டோ வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், நான் அஜினமோட்டோ சேர்க்கலை. இந்த ரெசிபி இப்போ ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.